அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நம்ம வசிக்கின்ற வீட்டில் சில உயிரினங்கள் வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம். அதேபோல் வேற சில உயிரினங்கள் வந்தால் மிகப்பெரிய பிரச்சனையும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த திரையில் பார்க்கக்கூடிய 2 வகையான உயிரினங்கள், தேரை மற்றும் கருவண்டு. இது இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். அதன் மூலம் நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கருப்பு வண்டு இருக்குது இல்லையா, இது நல்ல ஒரு உயிரினம் தான். கருமை நிற வண்டு. இந்த கருப்பு வண்டு நமக்கு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இது என்ன உணர்த்துது அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்து அந்த நல்ல விஷயத்தால் உங்கள் மீது கண் திருஷ்டி பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த கருப்பு வண்டு. கருப்பு வண்டு உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் வீட்டு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் வீடு இருக்குது. நீங்கள் சென்ட்ரலில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வேளை வலது பக்கம் இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த திசையில் இருக்கும் ஒரு நபர் உங்கள் மீது அதீத கண் திருஷ்டி வச்சிருக்கிறார். இடது பக்கம் இருந்து வந்துச்சு அப்படின்னா இடது பக்கம் இருக்கிற ஒருத்தர் உங்கள் மேலே அதீத கண் திருஷ்டி வச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த கருப்பு வண்டு வந்தோடனே உடனே அடித்து கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கருப்பு வண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டு மேலே நம்ம மேலே கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. அதனால் இந்த உயிரினத்தை விரட்டி விடுங்க, தயவு செஞ்சு கொள்ளாதீங்க. இந்த கருப்பு வண்டு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டு மீது பொறாமை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண் திருஷ்டி தான் நம்மளுக்கு அதீத விளைவுகளை ஏற்படுத்தும், பொறாமை நம்மளுக்கு விளைவுகள் ஏற்படுத்தாது. ஆனால் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். ஒரு சிலர் மனிதர்கள் பக்கத்திலே கருப்பு வண்டு சுற்றும், அந்த மனிதர்கள் மீது அதிகமான கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண் திருஷ்டி போவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது சம்பந்தமான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். உங்கள் மீது அதீத கண் திருஷ்டி இருந்தாலோ இல்லை பொறாமைகள் இருந்தாலோ உங்கள் பக்கத்தில் கருவண்டு வரும். அடிக்கடி கருவண்டு வந்துச்சு அப்படின்னா உங்கள் மீது கண் திருஷ்டி அதீதமாக இருக்கிறது என்று பொருள். இன்னொரு காரணம் என்னென்னா, செய்வினை பில்லி சூன்யம் சொல்லக்கூடிய மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய எதிர்மறையான செயல்கள் உங்கள் வீட்டுக்கோ உங்களுக்கோ வச்சுருக்காங்க என்று பொருள் அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரொடெக்ஷனில் சொல்கிறாங்க. இந்த கருப்பு வண்டுக்கு அந்தளவுக்கு எதிர்மறையான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. பெரும்பாலும் இந்த கருப்பு வண்டு ஒரு இடத்துக்கு வருதுனாலே எதிர்மறையான அதிர்வலைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய விஷயங்களை அதிகமாக பயன்படுத்தணும். கோவில் மணியோசை, தெய்வீக மந்திரங்கள், கடவுளுடைய பாடல்கள், கற்பூரம், சாம்பிராணி, தூபம், நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கோமியம் கொண்டு தெளிக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அப்படின்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறையான விஷயங்கள் குறையும். அதனால் இந்த கருப்பு வண்டு வருவதும் குறையும். இப்போ வீட்டில் கருப்பு வண்டு வந்துருச்சு, அதனால் உங்கள் வீட்டில் கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, உங்கள் மீது பொறாமை அதிகமாக இருக்குது, ஒரு வேளை செய்வினை பின்னி சுழி வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எந்த திசையிலேருந்து வருதோ அந்த திசையில் என்ன பண்ணணும், கண் திருஷ்டி நீக்குவதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து ஒரு 7 நாள் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி விலகிவிடும். எப்படி சார் நம்புறது அப்படின்னா, அந்த கருப்பு வண்டு வரத்து குறைஞ்சிரும். அப்படி உங்கள் வீட்டில் வருவது குறைந்து விட்டால் உங்கள் வீட்டில் மேல் இருக்கும் கண் திருஷ்டியோ இல்லை உங்கள் மேல் இருக்கும் கண் திருஷ்டியோ மறைந்து விட்டது, போய்விட்டது என்று பொருள். சில நேரங்களில் இந்த கருப்பு வண்டு வருவதால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும். சிலருக்கு விபத்துகள் கூட ஏற்படும், தொழிலில் நஷ்டம் ஏற்படும். இதுவும் உங்கள் தொழிலின் மீது அதீத கண் திருஷ்டி இருக்கிறது என்று பொருள். ஒரு சிலர் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையினால உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களே தான் தன் தலையில் மண் வாரி போட்டுக்கிற மாதிரி, நான் இந்தளவுக்கு சம்பாதிக்கிறேன், நான் இந்தளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், நான் இந்தளவுக்கு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு தற்பெருமை அதிகமாக பேசுவாங்க. ஒரு சிலர் தன் வாழ்க்கையின் வளர்ச்சியை பற்றி யாரிடமும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அந்த நேரத்திலேருந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு சில விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய சக்தி. ஒரு சிலர் தன்னுடைய உயர்வை பெருமையை மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு சிலர் தன்னுடைய பெருமையும் தன்னுடைய உயர்வையும் மற்றவங்கிட்ட சொல்லணும். இது தவறாக புரிஞ்சுக்கிட்டு மாற்றி செஞ்சாங்க அப்படின்னா அது அப்படியே நேர்மாறாக நடந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய உயிரினங்களால் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் போது அந்த உயர்வை கண்டு சிலர் வாழ்த்தினாலும் பலர் நம் மீது பொறாமைப்படவும் நம் மீது கண் திருஷ்டி செலுத்தவும் இன்னும் சிலர் மிக வைத்தறிச்சலால் செய்வினை வைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய கடவுள் அனைத்திற்கும் ஒரு அறிகுறியாக உனக்கு நல்லது நடக்கும்போது நான் எப்படி சில உயிரினங்களை தந்து இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னனோ, அதே போல்
சில தீவினைகள் நடக்கும் போதும் சில உயிரினங்களை அனுப்பி இது நடக்க போது நீ முன் ஜாக்கிரதையாக இருந்து கொள், அதற்கான சில விஷயங்களை செய்து உன்னை தற்காத்துக்கொள் அப்படின்பதற்காக தான் கருவண்டு என்ற உயிரினத்தை வீட்டுக்கு அனுப்பி உன் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, கந்திஷ்டி இருக்குது, பில்லி சூனியம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வீட்டில் கருவண்டு வந்தால் இது போல் விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது வசிக்கக்கூடிய ஒரு இடம், அது சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அந்த உயிரினம் வீட்டுக்கு வருவதால் ஏற்படக்கூடிய பலன்களும் அமையும். அந்த வகையில் சில உயிரினங்கள் வீட்டுக்கு வருவது அதிர்ஷ்டமாக கருதப்படும். சிட்டுக்குருவி, குளவி, இதுபோல் விஷயங்கள் வீட்டுக்கு வருவது அதிர்ஷ்டத்தையும் வீட்டிற்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தேரை அல்லது தவளை பார்த்திங்கன்னா சாக்கடையிலும் கழிவு நீரிலும் வாழக்கூடிய ஒன்று. இதனால் இந்த தேரையும் தவளையும் வீட்டுக்கு வருவதால் நோய்களும் கஷ்டங்களும் ஏற்படும். ஒரு நாள் வந்தால் ஏற்படுமா இல்லை பல நாள் வந்தால் ஏற்படுமா அப்படின்னா ஒரு நாள் வருவதால் ஏற்படாது. தொடர்ந்து பல நாட்களாக பல மாதமாக ஏன் பல வருடங்களாக உங்கள் வீட்டுக்கு தேரை வந்துக்கிட்டே இருக்குது, தவளை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் துரதிர்ஷ்டம் இருக்கும், மூதேவி குடியிருப்பால் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும், வேதனைகள் அதிகமாக இருக்கும். தேரை தவளை வாசலுக்கு வந்தால் ஓகே பரவாயில்ல, ஆனால் வீட்டுக்குள் வரும் அளவுக்கு நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நோயையும் அதிகமான தொல்லையையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும். இது வீட்டுக்கு ஒரு அசுத்தத்தையும் ஒரு கழிவையும் கொண்டு வரும். இது சுத்தமாக இருக்கக்கூடிய உயிரினமும் கிடையாது, சுத்தமான இடத்தில் வசிக்கக்கூடிய உயிரினமும் கிடையாது. தேரையும் தவளையும் வீட்டுக்குள் அதிகம் வராமல் இருக்குமாறு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாம்பு வர வைக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். பாம்பு வீட்டுக்கு வந்தால் மிகவும் ஆபத்து, அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் ஒரு வேதனையும் உண்டு பண்ணும். தேரையும் தவளையும் வீட்டுக்கு வருவது வீட்டில் சண்டை சச்சரவுகளை அதிகமாக உண்டு பண்ணும், பண கஷ்டத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாமல் விரயத்தை ஏற்படுத்தும், நோய்களை உண்டாக்கும். பொதுவாகவே அசுத்தமான இடத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வீட்டுக்குள் வருவதால் நோய் கிருமிகளை உண்டாக்கும். இந்த நோய் கிருமிகள் நம்மளுக்கு நோயை உண்டாக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நோய் ஈஸியாக தொத்திக்கும். அதனால் வீண் விரயம் வீண் செலவு ஏற்படும். நோய் ஏற்பட்டாலே மன உளைச்சல், கஷ்டம், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதனால் தவளைகளும் தேரைகளும் வராத வண்ணம் உங்கள் வீட்டை நீங்கள் பராமரிக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வாசப்படிக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வழிபட வேண்டும் அப்படின்றாங்க. மஞ்சள் மிகவும் மிகவும் கிருமி நாசினியாக செயல்படும். இதுபோல் தவளை, தேரை, விஷஜந்துகள் வீட்டுக்குள் வராமல் தடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வாசப்படிக்கு தெய்வமாக மதித்து பல விஷயங்கள் செய்வாங்க. இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயத்துக்காக அல்ல. இது போல் விஷஜந்துக்களும் எதிர்மறையான விஷயங்களையும் கஷ்டங்களையும் தரக்கூடிய உயிரினங்கள் வீட்டுக்குள் வராமல் தடுப்பதற்காக கடைபிடித்து வந்த ஒரு நல்ல பழக்கங்கள் ஆகும். ஆனால் நவீன காலப்போக்கில் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து ரெட் கலர் பொட்டு வச்சு நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாஸ்துக்களுக்கு மஞ்சள் தடவும், குங்குமம் வைப்போம். இதெல்லாம் ஆன்டிபயோட்டிக். இதெல்லாம் செய்வதன் மூலம் இதுபோல் தேரை, தவளை, பாம்புகள் வீட்டுக்குள் வராமல் இருக்க தடுக்கும். மேலும் வாசப்படி என்பது மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் குறிக்கும். இதனால் மகாலட்சுமி குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் நம்மளுக்கு நிறைவாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.